தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவாக கூறுகிறது. பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கும்போது நமக்கு மன்னிப்பு இல்லை. பிதாவானவர் நம்மை மன்னிக்க மாட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறோமா? இருதயத்திலே கசப்போடு, வெறுப்போடு, வைராக்கியங்களோடு, விரோதங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய இருதயத்தை தேவன் அறிவார். நம்முடைய உள்ளின் திரியங்களை அவர் ஆராய்ந்து அறிகிறவர். நம்முடைய இருதயத்திலே கசப்பு இருக்கிறதா, வெறுப்பு இருக்கிறதா என்பதை அவர் அறிவார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே யாரையாவது நாம் மன்னிக்காமல் இருக்கிறோமா? நாம் மன்னிக்கவில்லை என்றால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை? ஏனென்றால் மற்றவர்களை மன்னிக்கவில்லை. மற்றவர்களை மன்னிக்காமல் இருதயத்திலே கசப்போடு வெறுப்போடு வாழ்ந்து கொண்டு தேவனிடத்தில் ஜெபித்தால் எப்படி அந்த ஜெபத்திற்கு பதில் வரும்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு மற்றவர்களுடைய குறைகளை குற்றங்களை மன்னிப்போம். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். அப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் நன்மையாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ உடனே தேவன் நமக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா.